ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மேத ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது, நாம் இழந்த அனைத்தும் நமக்கு திரும்ப கிடைக்கணும். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நம்ம இழந்திருப்போங்க. அதில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய பெயர். நல்ல பெயர்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். நம்ம பெயரை கெடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் நம்மளை சுற்றியே இருப்பாங்க. பெயர், நம்மளுடைய நன்னடத்தை, இந்த மாதிரி சுய கௌரவம், இந்த மாதிரி விஷயங்களில் யார் கை வச்சாலும் அவங்கள சும்மாவே விடக்கூடாதுங்க. அப்படி யாராக இருந்தாலும் சரிங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையே இழந்துட்டு தவிச்சு போய் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. என்ன செய்யறது அப்படின்னே தெரியாமல் நடுக்காட்டில் நிற்கிற மாதிரி நிற்பாங்க. அந்த சூழ்நிலையில் நிறைய பேர் திண்டாடி போய் நிற்கிறத நானே பார்த்துருக்கேங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமேங்க இழந்த அத்தனையும் நான் கிடைக்கணும், நான் கௌரவமாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா பைரவ வழிபாடுங்க. அது கூடவே இந்த மந்திரத்தையும் நீங்கள் தினந்தோறுமே சொல்லுங்கள். இந்த பைரவ வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய ராவு காலம், அந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆலயமாக இருந்தாலும் சரிங்க, அங்கே பைரவர் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றணுங்க. அதாவது என்ன விளக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இழுப்ப எண்ணெயால் விளக்கு ஏற்றணும். விளக்கேற்றிட்டு சிகப்பு கலர் திரி போடுங்க. போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல், இழந்தது அத்தனையும் எனக்கு திரும்ப கிடைக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. வேண்டி முடிச்சுட்டு அங்கேயே உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் மனசார அவர் கூட அப்படியே பேசுங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பதிவில் கொடுத்துருக்க மந்திரத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் வரலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறுமே காலையில் எழுந்து குளித்து முடித்ததுக்கப்புறம் 1 நிமிடம் தாங்க ஆகும். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்கலாம். இந்த வழிபாட்டை செஞ்சுக்கிட்டே வாங்களேன். என்னால் வாரம் ஞாயிற்றுக்கிழமை போக முடியல அப்படிங்கிறவங்க கூட மாதத்துக்கு ஒரு தடவை கூட போகலாங்க. ஆனாலும் உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கணும், உங்களுடைய இழந்த வாழ்க்கை அத்தனையும் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னாக்கா வாரம் கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லுங்கள். கண்டிப்பாங்க பைரவர் இழந்த அனைத்தையும் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.